சேரமான் மாந்தரஞ்சேரல் இரும்புரை பொருந்தில் இளங்கீரனார் பாடியிருக்கிறார். சேரமான் யானைக்கட்சி மாந்தரஞ்சேரல் இரும்புரை என்பவரும் இவரும் ஒருவரே என்று சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவார்கள். அகநானூற்றிலேயும் இந்த அரசனை பற்றி ஒரு செய்தி வருகிறது. இனமலரன்ன செம் நாவின் புலம் மீக்கூறும் புறையோர் ஏத்த பலர் மேன் தோன்றிய கவிகை வள்ளல் நிறையரும் தானே வெல்போர் மாந்தரன் என்று அகநானூறு சொல்லுகிறது. அதில் இந்த அரசன் கொடைச்சிறப்பிலே வல்லவன், கவிகை வள்ளல், கவிந்த கையை உடைய வள்ளல், எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிறவன் என்ற கருத்து வருகிறது. பொருந்தில் இளங்கீரனார் அகநானூற்றில் 2 பாட்டும் புறநானூற்றில் இந்த பாட்டும் பாடிய ஒரு புலவர், 3 பாடல் பாடிய புலவர். இதில் இந்த பாட்டில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்றால், முதிர்வார் இப்பி முத்த வார்மணர் கதிர்விடு மணியில் கண்பொரு மாடத்து இலங்கு வளை மகளிர் தெற்றி ஆடும் விளங்கு சீர் விளக்கில் விழுமம் கொன்ற களங்குள் யானை கடுமான் பொறையன்னா சேரனே. சேரன்னா விழுமம் கொன்ற, விழுமம் என்ற ஊரிலே, அது கடற்கரை ஊர் ஒன்று, அதிலே வெற்றி கொண்டவன், போரிலே வெற்றி கொண்டவன். அந்த போரிலே வெற்றி கொண்ட உன்னுடைய புகழை நான் சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன், முடியல. எப்படி முடியல? இந்த தொடரை புறநானூறு படித்தவர்கள்லாம் இந்த அடிக்கடி சொல்லுவார்கள். விரிப்பின் எஞ்சும், விரிப்பின் அகலும் தொகுப்பின் எஞ்சும். விரிவாக சொல்லணும்னா நான் நாள் பூரா பத்தாது, சொல்லிகிட்டே இருக்கணும். சரி, சுருக்கமாக சொன்னோம்னா பாதி விட்டு போகும். ஆக சுருக்கமாகவும் சொல்ல முடியாது, விரிவாகவும் சொல்ல முடியாது. விரிப்பின் அகலும் தொகுப்பின் எஞ்சும் கைமுற்றில நின் புகழே. கைக்கு அடங்க மாட்டேங்குது, மூளையாகிய கைக்கு உன்னுடைய புகழ் அடங்கவில்லை என்று சொல்வதாக இந்த பாட்டு வந்தது. ஆனால் ஒன்று, இந்த ஒரு சூழலிலே செருத்த செய்யுள் சென்னாவின் வெறுத்த கேள்வி விளங்கு புகழ் கபிலன் இன்றுளன் ஆயின் நன்றுமன். ஒரு புலவன் இன்னொரு புலவனை தன்னுடைய கவிதையிலே பெயர் வைத்து சொல்வது என்பது ரொம்ப அதிசயமான நிகழ்ச்சி. கபிலன் என்ற பெரும் புலவன் இருந்தால் இந்த போர் வர்ணனை எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பான்னு சொல்லி இளங்கீரனார் பாடுகிறார்னு சொன்னால், அந்த கபிலன் மேலே இளங்கீரனாருக்கு எவ்வளோ பெருமை இருந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதை விட வேடிக்க, மக்கள் எல்லாரும் புரிந்து கொண்ட ஒரு பெருங்கவிஞனாக கபிலர் இருந்திருக்கிறார். நிறைய பாடல்கள் பாடியதினால் அல்ல, அவருடைய பாடல்கள் அந்த காலத்தில் எளிய மக்களுக்கும் புரிந்திருக்கிறது. இப்போ நமக்கு புரிய மாட்டேங்குது, அதுக்கு உரை வச்சு தான் படிக்கிறோம். அது ஒரு காலத்தில் எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. ஒரு கவிஞனை கவிஞன் பாடுகின்ற ஒரு நாகரிகமான மரபை நாம் இந்த நேரத்தில் நினைந்து பார்த்து பாராட்ட வேண்டும். அடுத்த ஒரு கவிஞன் கோனாட்டு எரிச்சலூர் மாடல் மதுரை குமரனார் என்ற ஒரு கவிஞன். அவர் பாடிய அரசன் சேரமான் குட்டுவன் கோதை என்ற அரசன். சேரநாட்டில் குட்டநாடுன்னு ஒன்று, தென்பாண்டி குட்டம் குடங்கற்காவேன் பூழின்னு பண்டி அருவாதன் வடக்கு நன்றாய சீதமனாறு புனல்நாடு செந்தமிழ் சேர் ஏனமில் 12 நாட்டு எண். செந்தமிழ் நாட்டோடு சேர்ந்திருக்கிற 12 நாடுகளிலே குட்டநாடுன்னு ஒரு நாடு. அது சேரநாட்டில் ஒரு பகுதி. குட்டம் என்பதற்கு பள்ளம்னு அர்த்தம். கடலை கூட குட்டம்னு சொல்லுவாங்க, பள்ளமாக இருக்கா. உலக நிலையில் இது பள்ளமாக தான் இருக்குது, அதனால் குட்டம்னு சொல்லுவாங்க. குட்டம் எதுக்காக அவ்வளோ விளக்கம் சொல்லலாம், குஷ்டத்தை குட்டம்னு எழுதுவாங்க. அப்படி ஏதாவது நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விளக்கம் சொன்னேன். குட்டநாட்டை ஆண்டவன் குட்டுவன்னு பேர், அதனால் சேரலுக்கு குட்டுவர்கள்னு பேர். ஏன்னா கடல் சூழ்ந்த, ஒரு பக்கம் கடல் ஒரு பக்கம் மலை என்ற ஒரு இயற்கை சூழலில் உள்ள நாடு ஆகினால குட்டத்தை உடைய நாடு குட்டநாடு, கடல் சூழ்ந்த நாடு என்ற பொருள்.
அந்த குட்டுவன் கோதையை மதுரை குமரனார் என்பவர் பாடியது. இந்த மதுரை குமரனார் 6 பாட்டு பாடியிருக்கா புறநானூற்றில். 6 பாட்டும் 6 பேரை பற்றிய பாட்டு. நான் நினைக்கிறேன் இதே ஒரு பொழப்பாக ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் அரசியலை பாடுவது. இல்லை சோழலையும் பாடியிருக்கார், பாண்டியிலையும் பாடியிருக்கிறார். ஆனால் அழகான பாடல் அது. எங்கோ நிறைந்த கம்பலை மூதூர், எங்கே அரசன் குட்டுவன் கோதை இருக்கிற ஒளிமிகுந்த ஊரிலே புலவர்கள் எங்கே வேணாலும் போகலாம், புலவர்கள் உள்ள நுழையலாம். இரவலருக்கு எளிதே, ரொம்ப சுலபமாக போகலாம் நாட்டுக்குள்ளே. ஆனால் நெடுமுடி மன்னர் நினைக்கும் காலை விரோதிகள் இருக்கிறார்களே, அவங்க இந்த நாட்டை வேடிக்கை பார்க்கவாவது ஒரு தடவை என்ன விட்றா அப்படின்னு கேட்டால் எப்படின்னு சொன்னால், பாசிலை தொடுத்த உவலைக்கண்ணி மாசுன் முடுக்கி மடிவாய் இடையன் சிறுதலையாயமுடு குறுகல் செல்லா புலிதுஞ்சு வேன்புலத்தற்றே. ஒரு இடையன் ஆட்டு மந்தை வச்சிருக்கான், ஒரு இடத்த கடந்து போகலாம். அங்கே ஒரு 4-5 குகை இருக்குது, ஒவ்வொரு குகையிலையும் 15-20 சிங்கம் இருக்குது. பரவாயில்லையா? புலி இருக்குது, குகையில் புலி இருக்குது. அந்த வழியில் கடந்து இடையன் ஆடுகளை ஓட்டிகிட்டு போடும். முடியுமா? ஆடும் போவா, இவனும் போவா. அப்போ அந்த இடையனுக்கு திருட்டுத்தனமாக ஓட்டிகிட்டு போகிற இடையலுக்கு என்ன அச்சம் இருக்கும்? அந்த அச்சம்தான் இந்த நாட்டை பற்றி நினச்சாலே எதிரி அரசியலுக்கு இருக்கும். எனவே புலவர்களுக்கு எளியது மற்றவர்களுக்கு அரியது என்பதை பாடுவதாக எங்கோ நிறைந்த கம்பலை முதூர் என்ற பாடலை பாடியவர் மதுரை குமரனார். சேரமான் குடக்கோ நெடுஞ்சேரலாதனை கழாத்தலையார் என்ற புலவர் பெருமகனார் எடுத்து பாடுகிறார். அதில் கழாத்தலையார் என்ற அரசர் புலவர் 6 பாட்டு பாடியவர். கழாத்தலை என்பது ஒரு ஊர், அப்படி தான் வச்சுக்கணும். சேரமான் குடக்கோ நெடுஞ்சாரலாதன் என்பவன் சோழன். இந்த வரலாறு ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு. சோழன் வேல்பல் தடக்கை பெருநற்கிள்ளி என்று ஒரு சோழன், அவனோடு இந்த சேரமான் குடக்கோ நெடுஞ்சேரலாதன் போர் செய்கிறான். போர் செய்யும்போது 2 பேரும் போர்க்களத்தில் இறந்து போகிறார். ஒருத்தன் இறந்து போனால் இவன் நாடு வென்றவனுக்கு தோற்றவன் நாடு சேரும். 2 பேரும் இறந்து போகிறத தான் தொகை நிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது போர்க்கள வீரர்கள் எல்லாருமே இறந்து போதல், இருவரும் மன்னர்களும் இறந்து போதல், அப்படி அசம்பாவிதமாக நடக்கிறது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பற்றி பின்னை பர்ணரும் பாடுகிறார். இதே கழாத்தலையாருடைய பாட்டு இன்னொரு பாட்டும் இருக்கிறது. அந்த நிகழ்ச்சி ஒரு சோகமான நிகழ்ச்சி. அந்த சோகமான நிகழ்ச்சியை பற்றிய பகுதியை இப்போ பார்க்க போகிறோம். பேய்ப்பண்டீர்கள் எல்லாம் இதுதான் போர்க்கள வர்ணனையில் ரொம்ப ருசியான பாட்டு இந்த பாட்டு. தார் தாங்கின்னா தூசுப்படை. முதல்ல யுத்தகலங்களில் இந்த தூசுப்படையை முன்னாடி விடுவாங்க. தூசுப்படைங்கிறது ரெக்ரூட்மெண்ட். இப்போ தான் வேலைக்கு வந்து சேர்ந்தவங்க, எல்போர்டுன்னு இளைஞர்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் தான் முன்னாடி போகம்பா. அவன் சொன்னால் அப்படி தான் சொல்லுவான், நான் தான் முன்னாடி போக. அவன் ரொம்ப விதியில் நினப்பு இருக்காது அவனுக்கு. இந்த வியூகம் வகுத்து போய் சண்டை போடணும், அப்போ தான் இறப்பை தவிர்க்கலாம் அல்லது குறைக்கலாம். இதெல்லாம் அவன் சொன்னால் கேட்க மாட்டான். பொத்தாலும் போய் அடிக்கிறது இல்லையா இருப்பான். அதனால் இவனும் அழிவான் அவனும் அழிவான்.
அவனும் அதுக்கு தகுந்தாமல் தூசுப்படையை தான் எதிரிப்படையை முதல்ல விடுவான். தூசுப்படைன்னா தூசை கிளப்புறது, புழுதி கிளப்புற ஆளு அடிச்சு நொறுக்கிறதுல புழுதி கிளம்பும். அப்படிப்பட்ட ஒரு யுத்தகலத்தில் புண் வந்தது. பெரிய போர் வீரர்கள்லாம் பின்னாடி போர் செய்தார்கள். ஏகப்பட்ட பேர் புண்பட்டார்கள். பேய்ப்பெண்டிர்கள் எல்லாம் அங்கே வந்து துணங்கை ஆட்டு ஆடியது. அந்த யுத்தகலத்திலே மரப்போர் வேந்தர் தாம் மாய்ந்தனரே. 2 அரசர்களும் இறந்து போனார்கள். கொடை துளங்கினவே, 2 கொடையும் கீழே விழுந்துருச்சு. உரைசால் சிறப்பின் முறைசொழிந்தனவே. அந்த சண்டை போடும்போது ஒரு பறையும் அடிப்பார்கள், முரசும் அடிப்பார்கள். அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அடித்த வந்தாலேயே வெட்டி போட்டு பக்கத்தில் கிடக்கு. முரசு சத்தமும் கேட்கல. பாசறை களங்குளற்குரியோர் இன்றி, பாசறையிலையும் திரும்பி போகிறதுக்கு ஆள் இல்லை. திரும்பி போனால் தானே பாசறை ஜெகஜோதியாக இருக்கும். திரும்பி உள்ளே எல்லோரும் இங்கே செத்து கிடக்கான், அவங்க பாசறை உள்ளே போகிறது அதுலேயும் இல்லை. இந்த களங்கொள்ளுதல்னு பேர். வென்றவன் ஒருத்தன் எழுந்து நின்று இனி இந்த நாடு எங்கள் நாடுன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கும் இல்லை. பெண்டிரும் பாசடுகமிசையார் சாப்பிடல. அவனுடைய மனைவிமார்கள் எல்லாம், வீரருடைய மனைவிமார்கள்லாம் ஒன்றும் சாப்பிடல. அப்படி உட்காந்துட்டு ஒன்று அழுகுறாங்க. பனி நீர் மூழ்கார், குளிக்கவும் இல்லை. மார்பகம் புத்தி ஆங்கமைந்தனரே. இந்த மார்பகம் புத்தி ஆங்கமைதல்னா, ஒரு பொண்ணாக வந்து இதுக்கு உரையெல்லாம் அப்படி சரியாக எழுதலை. ஒரு பெண்ணு வந்தால் தான் இவர் தான் என் புருஷன். ஏன்னா அங்கே போர்க்களத்தில் இறந்தவர்களை ஊருக்கு கொண்டு வந்து சுடுகாட்டில் எரிக்க மாட்டாங்க. இதெல்லாம் சில மரபுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்கேயே தான் எரிப்பாங்க. அப்படி எரிக்கும்போது என் புருஷன் தான் சரி, அது கொஞ்சம் வரட்டி வச்சு விறகு வச்சு எண்ணெய் பணத்தை வச்சு நெருப்பு வைக்கணும். நெருப்பு வைக்கும்போது மார்பகம் பொருந்தி அங்கமைந்தனரே. அந்த மனைவி மார்பு மேலே படுத்துட்டான். அதுக்காக தான் யுத்த காலத்துக்கு வர்றது. இது உண்மையான காதலில் நடக்கிற நிகழ்ச்சி. அது அவனிடத்தில் அவ்வளோ காதல் உள்ளவளாக இருந்திருக்கு. அவனா போயிட்டான்னா அப்புறம் எதுக்கு இனிமேல் இந்த உலகத்தில் நான் இருக்கிறது என்று சோக காட்சி. உடன்கட்டை ஏறுதல் தான் அது குறிப்பிடுகிறது. ஏன்னா உடன்கட்டை ஏறாமல் பெண்கள் வாழுதல் கூடவே கூடாதுன்னு பூதப்பாண்டியன் தேவி சொன்னான். கைமை நோன்பு நோக்கும் பெண்டு கூட ரொம்ப கேவலமானவர்கள் தான் சொல்கிறார். நளியிரும் பொய்கி தீயுமோரத்தேன்னு சொல்கிறார். தாமரை பூத்த தடாகம் இந்த நெருப்பும் எனக்கு ஒன்றுதான்னு சொல்கிறார் பூதப்பாண்டியன் தேவி. இந்த வீரப்பெண்களும் அப்படித்தான் இருந்தார்கள். அரும்பெறல் உலகம் நிறைய விருந்து பெற்றனர் புலிகனும் புகழே. ஆனால் வீர சொர்க்கம்னு பேர். நாட்டுக்காக, மக்களுக்காக, ஒரு லட்சியத்துக்காக இறக்கிற இறப்பு பூரா பெரிய புண்ணிய காரியம்லாம் பண்ணிட்டு கிடைக்கிற சொர்க்கம் இருக்கிற அதை விட உயர்ந்த சொர்க்கமாக்கிய வீர சொர்க்கம் என்பது அவர்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு பெரிய வேள்வி தான் அது. அந்த வேள்வி விருந்து பெற்றனர். தேவலோகத்தில் போய் விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சுபம்னு முடிச்சாப்பில் முடிக்கிற பாட்டு அது. அழகான பாட்டு. அதுக்கடுத்தது இதே யுத்த காலத்தை, அதாவது சோழன் வேல்பல் தடக்கை பெருநற்கிள்ளியும் சேரமான் குடக்கோ நெடுஞ்சேரலாதனும் ஒரே யுத்த காலத்தில் இறந்து போன அதே செய்தியை அதே களத்திலே கடாத்தலையார் பாடிய அதே போர்க்களத்திலே பரணர் வர்றார் பாடுறார். பரணர் என்பது கபிலருக்கு அடுத்து சங்க இலக்கியத்தில் ஒரு பெரிய கவிஞன் பரணர். 61 பாடல்கள் பாடியவர். கபிலரின் நண்பர். 10 5வது 10
செங்குட்டுவனை பற்றிய பற்று அந்த 5வது பட்டை பாடிய பெரும் புலவர் பரணர். அதில் அவர் அந்த யுத்தகலத்தை பாடுறார். மரத்தகை மைந்தரோடு ஆண்டு பட்டனரே, எல்லாம் யானை போச்சு, குதிரை போச்சு, வீரர் போனார். 3த்தையும் சொல்கிறார். அந்த கேடயங்கள் மறைப்ப ஒரு பக்கம் வீரர்கள்லாம் செத்து போய் கிடக்கிறார்கள். முரசம் ஒலிக்காமல் கிடக்கிறது. வேந்தரும் நெடுவேல் பாய்ந்து களத்து ஒடிந்தனர். இப்போ என் கேள்வி என்னென்னா, இது கொளத்தலையாருன்னு தான் பாடினார் இந்த செய்தியை. என் கேள்வி என்னென்னா, இனியே என்னாவது கோல் தானே நாடு, நாடு என்னாகும் நான் கவலைப்படுறேன். இந்த அரண்மனையில் யார் இருந்து ஆள போகிறான்னு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அந்த அரண்மனையில் யார் இருந்து ஆள போகிறான்னு அதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. சோழனும் செத்தான், சேரனும் செத்தான். சோழ நாட்டை யார் ஆளப் போகிறார்கள், சேர நாட்டை யார் ஆளப் போகிறார்கள் என்பது எல்லாம் எனக்கு முக்கியம். 2 அரசர்களும் இல்லை, ஒரு 2 பெரிய நிர்வாகிகளை இந்த உலகம் இழந்து விட்டது. நாடு என்னாகுங்கிறது தான் இப்போ என் கவலை என்ன. அப்படி ஒரு அற்புதமான பாடலை பாருங்க. அது பெரிய கவிஞன் பாடினா அதுக்கு தகுந்தாப்பில் இருக்குல்ல. என்னாவது கொல்தானே கடனி ஆம்பல் வழி துடிக்கை மகளிர் யானர் அரா வைப்பில் காமர் கிடைக்கை அவன் அகந்தலை நாடு. 2 நாடும் சின்ன நாடல்ல, பெரிய நாடாச்சே. இந்த 2 நாடனுடைய கதி என்னாகும் என்று வருத்தப்பட்டது போல இந்த பாட்டு வருகிறது. அடுத்தது பெருஞ்சேரலாதனை அந்த கழாத்தலையார் என்ற முன்னியே அந்த கழாத்தலையாரை பற்றி பார்த்தோம். இந்த கழாத்தலையார் என்ற புலவர் பாடுகின்ற ஒரு பாட்டை இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும். அந்த கழாத்தலையார் என்ற பேர் ஏன் வந்தது? கழாத்தலை ஊர்னு சொன்னோம். இந்த கழாத்தலை என்ற ஊரை வேளிரில் ஒருவன் இகழ்ந்து போனான் என்றும், கழாத்தலையார் என்ற புலவர் சாபம் விட்டார் என்றும், அதனால் வேளிரிலுடைய அரையம் என்ற ஊர் அழிந்தது என்றும் ஒரு செவிவழி செய்தி நம்முடைய இலக்கியங்களில் பகிர்ந்திருக்கிறது. அதில் என்ன நான் தெரிந்து கொள்வதுன்னு சொன்னால், தன்னுடைய வீட்டை பற்றிய பற்று. என் வீட்டை, என் குடும்பத்தை யாராவது கேலி பண்ணினால் எனக்கு கோபம் வரணும். அது இல்லாதவனுக்கு பெரிய நாட்டுப்பற்று வந்துடும்னு சொல்ல முடியாது. வீட்டு பற்றே இல்லாதவனுக்கு எப்படி நாட்டுப்பற்று? 2வது, தன்னுடைய ஊரை பற்றிய பற்று இருக்கணும். பிறந்த ஊர். எவ்வளோ பெரிய பதவியை பெற்றிருந்தாலும், அப்துல் கலாம் ராமேஸ்வரத்துக்கு போகணும்னு நினைக்கிறார்ல, அதெல்லாம் படித்த பள்ளிக்கூடம்னு சொல்கிறார்ல. எவ்வளோ பெரிய உலக விஞ்ஞானியாக இருந்தால் கூட அவருக்கு அந்த ராமேஸ்வரங்கிறது பிடிக்குது. எல்லாருக்கும் உள்ளது. அப்படி இல்லை, அதெல்லாம் நான் எந்த ஊரில் பிறந்தேன்னு எனக்கு ஒன்று சின்ன பிள்ளையில ஏதோ ஒரு ஊர் எல்லாம் ஒன்றும் சரியாக நினப்பு இல்லைன்னு சொன்னால் இவன் மனுஷனாக இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. நாம் பிறந்த ஊர் அல்லது குறைஞ்சபட்சம் தன்னுடைய இளமை காலம் பால பருவம் கழிந்த ஊர் மேலே ஒரு பற்று இருக்கணும். இதைத்தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஊரை பழித்ததற்காக அவனுடைய வேளிரில் ஊரை சாபத்தினால் அழித்த அளவுக்கு ஒரு தவ ஆற்றல் உள்ளவனாக இந்த கழாத்தலையார் என்ற புலவரை நாம் பார்க்கிறோம். இதில் பெருந்தோளாதன் ஒரு சேரன், அந்த சேரனும் பெருஞ்சேரலாதனும் ஒரே ஆள்தான் என்பதாக சில பேர் சொல்லுகிறார்கள். கரிகாலனோடு இந்த பெருஞ்சேரலாதன் கரிகாலனோடு போரிட்டு புறப்புண்தான் அடைந்தான். மார்பில் புண்ணு பட்டுருச்சு. கரிகாலனோட போர். சோழன் கரிகாலன் ஒரு பெரிய அரசன். அவனோட போர் செஞ்சால் இங்கே புண்பட்டுருச்சு. என்னடா யுத்த இடத்துல புண்பட்டு போச்சு. விழுப்புண் தானே, இது ஏன் கவலைப்படணும்? அப்படி இல்லை, ஒரு ராஜா அவனுக்கு படல எனக்கு பட்டுருச்சு அப்படின்னா அவன் வீரத்தை விட தான் வீரம் கொஞ்சம் குறைச்சேன்னு தானே ஆகுது. அதனாலே வடக்கு இருந்தவன்
தற்கொலை பண்ணிக்கொள்வதற்காக வடக்கே ஆற்றிடைக்குறைன்னா 2 பக்கமும் ஆறு போகணும், நடுவில் ஒரு கல்மேடு இருக்கணும். அந்த கல்மேட்டில் உட்காந்துக்கிறது, தர்ப்பை புல்லின் மேலே உட்கார்ந்து கொண்டு சாகும் வரை தூங்காமல் உண்ணாமல் இறந்து போகுது. கபிலர் அப்படி தான் இறந்தார். திருக்கவலூரில் அப்படி அவருக்கு அந்த கல் இருக்கிறது. பிசிராந்தியார் கோப்பரிஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் நீத்தார்கள். ஆற்றிடைக்குறையிலே அப்படி செய்வது. ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சிக்காக மார்பிலை புண்பட்டதற்காக பெருஞ்சேரலாதன் வடக்கிருந்து உயிர்விட்டான் என்ற ஒரு செய்தி. வடக்கிருந்தான் தான் வருது, உயிர்விட்டான்னு வரல. இருந்தாலும் வடக்கிருந்தான் என்ற செய்தியே நம்முடைய மனத்தை கொஞ்சம் ஒரு மாதிரி அரிக்கிறது. அது தொடர்பான செய்தியை கடாத்தலையார் பாடுகிறார். அந்த செய்தி வெண்ணிக்குதித்தியாருடைய அடுத்த பாடல்லையும் வருகிறது. அதாவது கரியாலனோட தான் பாடினார். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேரன் புண்பட்டான், புண்பட்டதை பாடுகிறார் ஒரு புலவர். புண்பட்டதுக்கு வடக்கிருந்தாயேன்னு பாடுகிறார் ஒரு புலவர். இன்னொரு பெண்பார் புலவர் அந்த புண் ஏற்படுத்தினவனை பாடுறான். நீ தானே புண் பண்ணணும். நம்ம என்ன நினைப்போம், ஆகா அப்பேற்பட்ட பேரரசனுடைய நெஞ்சிலேயே புண் வரும்படியாக செய்தாயே, நீ எவ்வளோ பெரிய வீரன், அப்படி தான் நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி பாடல. உன்னை விட அவன்தான் நல்லவன், புண் ஏற்றுக்கொண்டவன் நல்லவன். அவன் வெட்கப்பட்டான் பாரு. ஒரு விழுப்புண் ஏற்பட்டாலும் புண் ஏற்பட்டதேன்னு வெட்கப்பட்டானே அவனை யோக்கியன்னு பாடினான். அப்போ அந்த பாட்டு தான் ரொம்ப, அதை போல் இப்போ பாட முடியாது. இப்போல்லாம் துதி பாடிக்கிட்டு இருந்தால் தான் கிட்டக்க வரல. பாடுதல்னாலே துதி பாடுதல் தான். அந்த குற்றத்தை எடுத்து சொல்லுது. இந்த வெண்ணிப்பரந்தலை என்ற ஊரிலே புறப்புண் நாணி மரத்தகை மன்னன் வாழ் வடக்கிருந்தனன் இங்கு நாள் போல் கடியல ஞாயிற்று பகலே. ஒரு அற்புதமான தொடர். இந்த கடாத்தலையார் சொல்லும்போது, இது நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே பல நாட்கள் ஓடி இருக்கிறது, பல லட்சக்கணக்கான நாட்கள் ஓடி இருக்கிறது. 10 வருஷம்னா ஒரு 3600 நாட்கள். ஒரு 50-60 வருஷம்னா எத்தனை 3000 பாருங்க. எத்தனையோ நாட்கள் ஓடி போச்சு. ஆனால் இது நாள் வரை எனக்கு ஓடிய நாட்கள் பகல் காலம் எவ்வளவு சுகமாக இருந்ததோ, இனிமேல் நான் உயிர் வாழ்ந்தால் ஒரு நாள் கூட அந்த சுகத்தை நான் அடைய முடியாது. அதாவது இனி வாழ்நாள் பூரா சோகந்தாங்கிறத எப்படி ஒப்பிட்டு காட்டுகின்ற ஒரு தொடராக அவருடைய பாடல் தொடர் அமைந்திருக்கிறது. அடுத்தது இந்த வெண்ணிக்குயத்தியார் கரிகார் சோழனை பாடும்போது, சென்று அமர் கடந்தனின் ஆற்றல் தோன்ற வென்றோய், வெண்ணிப்பரந்தலை என்ற இடத்துல நீ போய் சேரனோடு போர் செய்தாய், பெருஞ்சேரலாதன் உன்னோடு போர் செய்தான், வாசம்தான். வென்றோய், நீ ஜெயிச்ச. நின்னினும் நல்லன் நன்றே, உன்னை காட்டிலும் நல்லவன் ஒருத்தனை சொல்லட்டுமா, கலிகுள் யானை வெண்ணிப்பரந்தலை மிக புகழ் உலகம் எய்தி புறப்புண் நாணி வடக்கிருந்தோனே. உன்னை காட்டிலும் உயர்ந்தவன் யாருன்னு சொன்னால், ஒரு புறப்புண்ணுக்காக வெட்கப்பட்டு வடக்கிருந்து உயிர் நீத்தானே, அவன்தான் பாராட்டு தகுந்தவன் என்று சோழனிடத்திலேயே பாடின வெண்ணிக்குயத்தியார் மிகவும் பாராட்ட தகுந்தவர்கள். குயவர் குலத்திலே பிறந்தவர், ஒரு பெண்பார் புலவர். என்ன தைரியத்தோடு இந்த பாடலை பாடியிருக்கிறார். அப்படி வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இவ்வளவு துணிச்சலாக பாடினத்தை பற்றி ஒரு கவலைப்படாமல் அரசன் பாராட்டி இருக்கிறான்னா அதையும் எடுத்துக்கொள்ளலாம். வெளியில் போயிட முடியுமா, இப்படிலாம் பாடி இல்லை. அடுத்த ஒரு மன்னன் சேரமான் பாமலூர் எறிந்த நெய்தனங்கானல் இளஞ்சேட் சென்னி. இதை ஊன்பொதி பசுங்குடையார் என்ற புலவர்
இந்த அரசனை பாடுகிறார். இவன் யாரும் உண்மையிலேயே இந்த சேரமான் ஒரு அதிசயமான ஆள். உண்மையிலேயே இவன் சேரமான் அல்ல. இளஞ்சேட் சென்னி சோழனாக பிறந்தவன் சேர நாட்டில் பாமலூர் என்ற ஊரை வெற்றி பெற்றான். வெற்றி பெற்றோன்னா அதே ஊரில் இருந்து அரசாட்சி செய்ய தொடங்கினான். அதாவது வெற்றி பெற்ற ஊர் நல்லா இருக்குது, நல்ல ஊர்லேயே நம்ம இருந்து அரசாட்சி பண்ணுவோமேன்னு தலைநகரை மாற்றினான். அதுவும் தற்காலிகமாக தன்னுடைய ஆட்சிக்காக. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சேரமான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த புறநானூற்றில் 3 பாடல்கள் இருக்கிறது. இதே ஊன்பொதி பசுங்குடியார் பாடுகிறார் 3 பாட்டு இதே அரசனை. ஒரு பாட்டில் தான் சேரமான் பாமலூர் எறிந்த நெய்தலங்கான இளஞ்சேட்சின்னு இருக்கும். மற்ற இடத்துல இதே சோழன் இளஞ்சேட்சின்னு இருக்கும். இதே ஆள் தான். ஆக சேரனாக இருந்து பாண்டினார். அப்படி வச்சுக்க வேண்டாம். சேரனாகவும் இருந்து சோழனாகவும் இருந்தவன்னு எல்லா மன்னருமே அவ்வளோதான். 3 தான். சேரன் செங்குட்டுவன் யார் பெற்ற புள்ளவன்? ஒரு சோழராணி பெற்ற புள்ள. இந்த 3 பேருக்குள்ளே பெண்களை மாற்றிக்கொள்ள தானே வேணும், வேறு வழியே இல்லை. அதனால் சேர சோழ பாண்டியர்கள் என்பதில் ஒரு பேதமாக என்னமோ வேற்று ஜாதிக்காரர்கள் போல் நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. 3 ஒருத்தருக்கு ஒருத்தர் தான், ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். அந்த முறையில் சேரமான் பாமலூர் எறிந்த இளஞ்சேட் சென்னி ஊன்பொதி பசுங்குடியார் பாடிய பாடல்கள் 3 இடத்துல வருகிறது. இந்த பாமலூர் எறிந்த இளஞ்சேட் சென்னியை செருப்பாடி எறிந்த இளஞ்சேட் சென்னி என்று சோழர்களை வைத்து சொல்லுவதும் உண்டு. அதில் புறநானூற்றில் ஒரு பாடல் கழிந்தது பொழிந்தன என்று தொடங்குகிற ஒரு பாட்டு நிறைந்த கருத்து செறிவான பாட்டு. ஒரு மேகம், வானத்தில் இருக்கிற மேகங்கள்லாம் எத்தனையோ யுகமாக இந்த நாட்டுக்கு மழையெல்லாம் பொழிஞ்சி நம்ம உடம்பை பிழுங்கி விட்டாச்சு, போதும்போ ரிட்டையர்ட் ஆகிக்கிறோம் அப்படின்னு மேகமெல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு பெட்டிஷன் ஆண்டவன்கிட்ட கொடுத்ததுன்னா என்னடா கதியாகும். அது போட்டோம், மழையே அது பெஞ்சே தீரட்டும். இந்த வயல்லாம் பார்த்து எத்தனை தடவை நம்ம உடம்பை உருக்கி 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை நெல் மணியை பீச்சு நம்ம கொடுக்குறோம். நம்ம உடம்பை உருக்கி தேவையில்லை. இது வரைக்கும் கொடுத்தது போதும், அதில் மிச்சம் சொச்சம் இருக்கிறத தின்னுட்டு போட்டு அப்படின்னு நிலம் விட்டுட்டாலும் உலகம் என்ன ஆகுண்டான்னு கேட்டார். அவ்வளோதான், சாக வேண்டியது தான். கழிந்தது பொழிந்தன வான்கண் மாறினும் தொல்லது விளைந்தன நிலம் வளம் கிறப்பினும் எல்லா உயிர்க்கும் இல்லால் வாழ்க்கை இன்னும் தம்மன எம்மனோர் இருப்பின். நாங்கள் யாசகர்கள் இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்குறோம். முன்னாடியே கொடுத்துட்டேன், நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்களா எங்கள் கதையை இல்லை. இன்னும் தம்மன எம்மனோர் இருப்பின் முன்னும் கொண்டிரு நம்மனோர் மரத்தல் இன்னாதம்ம எல்தேனன் இல்லது நிரப்பல் ஆற்றாதோன்னும் உள்ளி வருணர் நசியிழப்போடே அணையும் அல்லை நீயே உன்னார் ஆறையில் அவர்கட்டாகும் நுமதென பான்கடன் இருக்கும் வள்ளியோய் பூன்கடன் எந்த நீ இரவலர் புலவே. அதாவது இந்த ராஜா என்ன பண்ணுவான்னா, நிறையா வேணும்ப்பா அப்படின்னு. எவ்வளோ ஒரு நாடு அளவுக்கு வேணுமான்னு கேட்பானா. கொடுத்த தேவையில்லா இருந்தால் இங்கே வாடாம்பாலாம், என் கூட வாப்பாலாம். போய் பக்கத்து லாடு ஒரு லாடை காட்டி இது உனக்கு தான்ப்பா, ஏன்டா இந்த லாடே இப்போதால காட்டுற, அது அந்த ராஜாவினுடைய நாடாச்சே, நீ என்னமோ அந்த இடத்துலையே கொடு. அந்த நாட்டை நான் வென்று உனக்கு தரேன், வென்று கொடு. கொள்ளார்தயம் கொடுத்த குற்றம். விபீஷண ஆழ்வார் ராமன்கிட்ட கேட்குறாரு, ராமா உன்னுடைய திருவடி தான் எனக்கு இனிமேல் தேவை, வேறு எதுவும் வேண்டாம்.